ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம வேல்யூ அப்டேட்ஸில் எக்ஸ்க்ளூசிவாக லாவை மக்களுக்கு டீச் பண்ணிகிட்ருக்கோம், சட்டம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மோரோவர் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள், மக்கள் சட்டம் தெரிஞ்சுக்கட்டும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபாசிஸ் ஆக்ட், அதாவது செக்யூரிசேஷன் ஆஃப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டெப்ட் அப்படின்னு சொல்லி வரும். அந்த சர்ஃபாசிஸ் ஆக்டில் பற்றி உள்ள ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கடன் வாங்கினவங்க கடன் ரீபே பண்ண முடியலை அப்படின்னா என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும், சொத்து பகிர்தல் பண்ணப்படும், அது எப்படி பண்ணப்படும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு சிறிய குறிப்பாக இதில் பார்க்க போகிறோம். நம்ம டாபிக் வரலாம். அதாவது கடனை திருப்பி செலுத்தவில்லை என்றால் கடன் வழங்குபவர் அறிவிப்புகள், நீதிமன்ற உத்தரவுகள் மற்றும் இறுதியில் ஏலம் உள்ளிட்ட ஒரு செயல்முறையை பின்பற்றி பிணையமாக பயன்படுத்தப்படும் சொத்தை இணைத்து விற்க சட்ட நடவடிக்கைகளை தொடங்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் திருப்பி செலுத்த தவறும் சொத்து மற்றும் செயல்படாத சொத்து நிலை. கடன் தவணைகள், அதாவது இஎம்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. கடன் தவணைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு, பொதுவாக 90 நாட்கள் செலுத்தப்படவில்லாவிட்டால் கடன் கணக்கு ஒரு செயல்படாத சொத்து என்பிஏ என வகைப்படுத்தப்படும். கடன் வழங்குபவர் கடனாளிக்கு கடனை திருப்பிச் செலுத்த வேண்டியதை தெரிவித்து திருப்பிச் செலுத்த கோருவார். ரெண்டாவது சட்ட அறிவிப்புகள் மற்றும் திருப்பி செலுத்துவதற்கான கோரிக்கை. கடன் வாங்கியவர் பதிலளிக்கவில்லை அல்லது திருப்பி செலுத்தவோ தவறினால் கடன் வழங்குபவர் ஒரு சட்ட அறிவிப்பை வெளியிடுவார், பெரும்பாலும் வங்கி ஜப்தி அறிவிப்பு. இந்த அறிவிப்பு குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள், அதாவது 90 நாட்களுக்குள் பணத்தை திருப்பி செலுத்துமாறு கோரப்படும். இணைப்பிற்கான நீதிமன்ற உத்தரவை கோருதல். கடன் வாங்கியவர் சட்ட அறிவிப்புக்கு பதிலளிக்கவோ அல்லது நிலுவைச் சொத்தை திருப்பி செலுத்தவோ தவறினால் கடன் வழங்குபவர் சிவில் நீதிமன்றம் அல்லது கடன் மீட்பு தீர்ப்பாயம், டிஆர்டின்னு சொல்லுவாங்க, டெட் ரெக்கவரி ட்ரிபுனல்னு சொல்லுவாங்க, அதை கடன் தீர்ப்பாயம் வழக்கு தாக்கல் செய்யலாம். கடன் வழங்குபவர் சொத்தை பறிமுதல் செய்து அதன் விற்பனையை தொடர் நீதிமன்ற உத்தரவை பெறுவர். சொத்து மதிப்பு மற்றும் ஏல அறிவிப்பு. நீதிமன்றம் ஒரு இணைப்பு உத்தரவை பிறப்பித்தவுடன் சொத்து மதிப்பிடப்படுகிறது. பின்னர் கடன் வழங்குபவர் செய்தித்தாள்களிலும் ஆன்லைனிலும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு ஏலத்திற்கு சாத்தியமான ஏலதாரர்களை அழைப்பார்கள். இந்த அறிவிப்பு தனிநபர்கள் மற்றும் கோரிக்கைகள் அல்லது ஆட்சேபனைகள் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள், அதாவது 15 நாட்கள் சமர்ப்பிக்க அனுமதிக்கப்படும். சொத்து ஏலம் மற்றும் விற்பனை. சொத்து ஏலம் விடப்பட்டு அதில் இருந்து கிடைக்கும் வருமானம் நிலுவையில் உள்ள கடன் தொகை மற்றும் தொடர்புடைய செலவுகளை மீட்டெடுக்க பயன்படுத்தப்படும். கடனை தீர்த்த பிறகு மீதமுள்ள எந்த உபரி தொகையும் கடனாளிக்கு திருப்பி தரப்படும். முக்கியமான கூறுகள். சொத்துக்களை உரிய நடைமுறைப்படி பிறப்பிக்கும் நீதிமன்ற உத்தரவு மூலமாகவும் மட்டுமே பறிமுதல் செய்ய முடியும். கடன் வாங்குபவரின் உரிமைகள். கடன் வாங்குபவர்களுக்கு கடனை திருப்பிச் செலுத்த தவறும் நிலை குறித்து தெரிவிக்கும் உரிமை உண்டு. மேலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கு முன்பு நிலுவைத் தொகையை தீர்க்கும் வாய்ப்பும் உள்ளது. கடன் மதிப்பெண் தாக்கம், சிபில் ஸ்கோர். கடனை திருப்பிச் செலுத்த தவறுவது கடனாளியின் கடன் மதிப்பெண்களை கணிசமாக பாதிக்கும். பேச்சுவார்த்தை மற்றும் தீர்வு. சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு முன்
கடன் வாங்குபவர்கள் கடன் வழங்குபவருடன் பேச்சுவார்த்தை மற்றும் தீர்க்க விரும்பினால் அதை மேற்கொள்ளலாம். இதுதான் நம்ம லோன் வாங்கினா லோன் டீஃபால்டர்ஸ்க்கு என்ன ப்ரொசீஜரில் அந்த ப்ராப்பர்ட்டியை எடுப்பாங்க, ஏலத்தில் விடுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ரொம்ப சுருக்கமாக. இதை சர்ஃபாசிஸ் ஆக்ட் கீழே எடுப்பாங்க. இதுக்கு ட்ரிபுனல் தான், அதாவது டெட் ரெக்கவரி ட்ரிபுனல்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரிபுனலில் தான் பேங்க் அப்ளை பண்ணுவாங்க. அதாவது கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்ராப்ரியேட்டு கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளை பண்ணணும். அந்த கம்ப்ளைண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது பதில் வருதான்னு பார்ப்பாங்க. சில கால அவகாசங்கள் கொடுத்து அதுக்கப்புறம் நீதிமன்றம் போய் அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் அந்த சொத்தை பறிமுதல் பண்ணுவதற்கான உத்தரவை பெற்று அந்த உத்தரவின் மூலமாக அந்த சொத்தை ஏலத்திற்கு கொண்டு எவ்வளோ டீஃபால்ட் இருக்கோ அந்த ஏலம் விட்ட பின்பு அந்த ஏலம் விடுவதற்கு முன்பு ஒரு அப்சைட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த அப்சைட் ப்ரைஸில் தான் ஒரு 50 லட்ச ரூபா அப்செட் ப்ரைஸ்னால் அந்த அப்செட் ப்ரைஸில் தான் ஸ்டார்ட் ஆகும் ஏலம். ஏலம் போனதுக்கு பிற்பாடு எவ்வளோ ரெக்கவர் பண்ணணும் கடன் வாங்கினவர்கிட்ட பார்ப்பாங்க. அந்த கடனை ரெக்கவர் பண்ணிவிட்டு செலவு தொகையெல்லாம் ரெக்கவர் பண்ணிவிட்டு பேங்கு மீதம் பணம் இருந்தால் கடன் வாங்கியவருக்கு அந்த பணத்தை கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. இதுதான் ப்ரொசீஜர். அதனால் நம்ம லோன் வாங்கிட்டு பணத்தை திருப்பி கட்டலை அப்படின்னா பல சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். நீங்கள் கட்டின பேமெண்ட், அதாவது அந்த சொத்துக்காக இஎம்ஐயாக கட்டின பேமெண்ட்டும் போயிடும், உங்களுக்கு சொத்தும் போயிடும். அதனால் ரீபேமெண்ட் அப்படிங்கிறது டெட் ரீபேமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால் நம்ம இந்த காணொலியை பதிவு செய்கிறோம். கடன் வாங்கினா என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத, கடன் வாங்கினா கடன் கொடுத்தவர் என்ன ப்ரொசீஜரில் கடனை திருப்பி வாங்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பதிவு செஞ்சுருக்கோம். நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் உங்களுக்கு நீங்கள் பிடிச்சிருங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். மக்கள் சட்டம் அறியட்டும்.